Hi guys, very good morning. I hope you're all doing well. This is Jagan from Seven Suns Trading. நம்ம இந்த யூடியூப் சேனல்லேருந்து என்ன பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கரன்சி பேர்ஸ் கோல்டு இதெல்லாம் ப்ரீ மார்க்கெட்டாகவே அனலைஸ் பண்ணி நம்ம எங்கே பை இருக்குது எங்கே செல் இருக்குது அப்படின்றத இந்த யூடியூப் சேனல் வந்து நம்ம எஸ்எம்சி பேஸ்ட் அனலைஸ் பண்ணி நம்ம ப்ரீ மார்க்கெட்டாக அப்டேட் வந்து நம்ம இந்த யூடியூப் சேனல் வந்து அப்லோட் வந்து பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். நான் வந்து ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையாது. நான் சொல்கிறத அப்படியே பிளைண்டாக எடுத்துக்கிட்டு பை அண்ட் செல் பண்ணுறத அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். அந்த ஸ்ட்ராட்டஜியோட ரூல்ஸ் என்ன சொல்லுதோ அது பேஸ் பண்ணி நீங்கள் பை அண்ட் செல் என்டர் ஆகுறீங்க அப்படின்னா அதான் வந்து பெஸ்ட்டு. அதான் வந்து ப்ராஃபிட்ஸ் நாலேஜ் எல்லாமே வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஓகே, நம்மளோட எஸ்எம்சி ரெக்கார்டிங் கோர்ஸ் அண்ட் லைவ் கிளாஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ பயப்படணும் விருப்பம் இருந்தால் என்னோட பர்சனல் டெலிகிராம் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு என்னை வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே, இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கான் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ஒரு சின்ன ஒரு ஷார்ட் வீடியோ தான். ஓகே, இப்போ யூரோ யூஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வீக்லியோட சப்ளை கிட்ட போயிட்டான். ஓகேங்களா, ஆல்மோஸ்ட் வீக்லியோட சப்ளை கிட்ட போயிட்டான். ஸோ இந்த சப்ளைலேருந்து ஒன்று செல் ஆகணும் இல்லைனா பை ஆகணும். ஓகேங்களா, ஸோ இந்த சப்ளை கிட்ட இப்போ வந்து போயிருக்கான். ஸோ இப்போது டெய்லியில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய அந்த வீக்லியோட ஒரு டெசிஷனல் சப்ளையை வந்து மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணியிருக்கான். ஓகேங்களா, ஸோ அது பிரேக் பண்ணதுக்கு நமக்கு இங்கே ஒரு ரியாக்ஷன் வந்து கொடுத்துருக்கு. இதுவே 4 ஹவரில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு டிமாண்டாகவும் இருக்குது. ஸோ மார்க்கெட் இதை இப்படி ஒரு பெரிய புல் பேக் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து போகலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல அது கொஞ்சம் நடக்கிறது கஷ்டம் தான். ஏன்னா மார்க்கெட் வந்து மேலே இருக்கக்கூடிய சப்ளை மிட்டிகேட் பண்ணாமல் இந்த இடத்துலேருந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வந்து நடந்திருக்கு. ஓகேங்களா, சப்ளை மிட்டிகேட் பண்ணாமல் ஸோ கிட்ட போயிட்டான், பட் மிட்டிகேட் வந்து பண்ணலை. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் மார்க்கெட் என்ன பண்ணுவான், மிட்டிகேட் பண்ணுற மாதிரி கிட்ட போயிட்டு அதுக்கப்புறமா இப்படி வந்துட்டு மறுபடியும் இப்படி மேலே போவோம். இந்த மாதிரி ஒரு மூமெண்ட் நடக்கும். ஸோ இந்த மூமெண்ட் நடக்கும்ன்றத நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது இந்த இடத்துல ஒரு டிமாண்ட் இருக்குது. அதுவும் வந்து ஹையர் டைம் ஃப்ரேமோட ஃப்ளிப்பாகவும் இருக்குது, லோவர் டைம் ஃப்ரேமோட ஒரு ஃப்ளிப்பாகவும் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிமாண்டில் வந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்தா நம்ம வந்து ஒரு பை வந்து எடுக்க முடியும். பட் உள்ளே பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட்மெண்ட்டில் ஒரு கரெக்டான ரீஃபண்ட்மெண்ட் வந்து இல்லை, இருந்தாலும் நம்ம வந்து ட்ரை பண்ணுவோம். ஸோ இந்த டிமாண்ட் வந்து எடுத்துப்போம். மார்க்கெட் வந்து கன்ஃபர்மேஷன் கொடுக்குறானா அப்படின்றது வந்து பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல இது ஒரு பிஒய்ஸாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கீழே எங்கேயுமே டிமாண்ட் வந்து கிடையாது. ஸோ இதுக்கு கீழே அது டிமாண்ட் இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது, அடுத்தது இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது. அப்போ மேலே இங்கேயும் ஒரு டிமாண்ட் வந்து இருக்குது. ஸோ லோ டைம் ஃப்ரேமில் இது பிரேக் ஆனதுக்கு இதுதான் வந்து டிமாண்ட், அதுக்கு அடுத்தது கீழே இதுதான் டிமாண்ட். இது வந்து ஒரு பியூர் லிக்விடிட்டி மூவ்மெண்ட். அப்போது மார்க்கெட் வந்து 4 ஹவரில் என்ன பண்ண சான்சஸ் வந்து இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கீழே இருக்கக்கூடிய டிமாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதை இப்படி வந்து கீழே இப்படி விக்கு விட்டுட்டு இப்படி போகலாம். ஓகேங்களா, டிமாண்டையும் பிரேக் பண்ணாமல் கீழே விக்கு விட்டுட்டு போகிறதுக்கான சான்சஸும் வந்து இருக்குது. ஓகேங்களா, அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த டிமாண்டில் இருந்து பை வந்து எடுக்கலாம், வித் கன்ஃபர்மேஷனோட பை வந்து எடுக்கணும். ஓகேங்களா, கன்ஃபர்மேஷன் கொடுக்கும்போது நமக்கு பர்ஃபெக்டாக ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துச்சுன்னா நம்ம பை வந்து எடுக்கலாம். இந்த சப்ளை வரைக்கும் நம்ம ட்ரேட் பண்ணலாம். இதான் வந்து நெக்ஸ்ட்டு மூமெண்ட். ஓகேங்களா, அடுத்தது கோல்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டிமாண்டுக்கு வரலை. ஸோ கோல்டில் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. அடுத்தது இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய டிமாண்ட், இந்த டிமாண்டில் மார்க்கெட் வந்து ஃப்ளிப்பு வந்து கொடுக்குறான். ஸோ 4 ஹவரில் நமக்கு இந்த இடத்துல ஒரு ஃப்ளிப்பு வந்து க்ரியேட் பண்ணியிருக்கான். ஓகேங்களா, இந்த இடத்துல ஃப்ளிப் க்ரியேட் பண்ணியிருக்கான். ஸோ 15 மினிட்ஸ் போகிறோம். 15 மினிட்ஸில் ஒரு சூப்பரான ரீஃபண்ட்மெண்ட் இருக்குது. அதில் மிட்டிகேட் பண்ணி நமக்கு 5 மினிட்டில் ஒரு கன்ஃபர்மேஷன் என்ட்ரி வந்து கொடுக்குறான். எங்கே கொடுக்குறான், இந்த இடத்துல. ஓகேங்களா, இங்கேருந்து நமக்கு செல் இருக்குது. ஸோ இதில் நான் என்ட்ரி வந்து போகலை. என்ன ரீசன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இந்த டிமாண்டில் ஃப்ளிப்பாக எடுக்கணும் அப்படின்னா இதில் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கரெக்டான ஒரு டிமாண்ட் வந்து இல்லை. ஸோ டெய்லியில் இது ஒரு கரெக்டான டிமாண்ட், ஆனால் டெய்லியில் நமக்கு வந்து என்ன பண்ணியிருக்கான், ஒரு கரெக்டான ஃப்ளிப்பு வந்து கொடுக்கல. ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல மிட்டிகேட் பண்ணிவிட்டு அப்புறம் மார்க்கெட் மேலே போயிட்டு அப்புறம் கீழே வந்திருக்கான். ஓகேங்களா, அப்போது ஃப்ளிப்புன்னா நமக்கு எங்கே எடுக்கணும் அப்படின்னா இதுதான் வந்து எடுக்கணும் டெய்லியில். ஓகேங்களா, அப்போ இது டெய்லி 4 ஹவரில் போயிட்டு ரீஃபண்ட்மெண்ட். அப்போ மார்க்கெட் வந்து எங்கே வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது, இங்கே வந்திருக்கணும் மார்க்கெட். பட் இது வந்து நமக்கு ரீஃபண்ட்மெண்ட் வந்து இல்லை. அடுத்ததும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஆர்டர் பிளாக்கும் இல்லை. அப்போது இது ஃபெயில் ஆக சான்ஸ் இருக்குது.
ஓகேங்களா? ஆனா, இதுதான் வந்து என்ட்ரி. இப்படி தான் இருக்கும். ஆனா, இப்படி இந்த மாரி கிளாமரா குடுத்து நமக்கு ஃபெயில் பண்ண சான்சஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா? இது ஒர்க்கும் ஆகலாம். ஸோ, நமக்கு ஒரு ரூல் இருக்கு அப்படின்னா மட்டும் தான் என்ட்ரி போகணும். இல்லன்னா நோ என்ட்ரி. ஓகேங்களா? ஸோ, ஸ்டூடண்ட்ஸும் வந்து கேட்டிருந்தாங்க, இந்த இடத்துல என்ட்ரி வந்து போக முடியுமா அப்படின்ட்டு. நான் வந்து எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். என்ட்ரி வந்து குடுக்கல. ஸோ, நமக்கு டிமாண்டுக்கு வந்தா என்ட்ரி, இல்லன்னா சப்ளைக்கு வந்தா என்ட்ரி. அத மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஓகே. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், என்னோட டிஸ்கார்டு சேனல் வந்து ஹேக் வந்து பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ, ஹேக் வந்து பண்ணிட்டாங்க என்னோட டிஸ்கார்ட் சேனல. ஸோ, ஃபர்ஸ்ட் டைம் ஹேக் பண்ணாங்க. நான் வந்து அத ரெக்கவர் பண்ணிட்டேன். செகண்ட் டைம் பண்ணும்போது ஓடிபி வரல, எதுவுமே வரல. ஃபுல்லா வந்து ஹேக் வந்து பண்ணிட்டாங்க. சரி, ஓகே. இப்போ வந்து என்னோட ஓல்டு டிஸ்கார்டுல இருந்து நியூ டிஸ்கார்டுக்கு எல்லாரையும் சேஞ்ச் வந்து பண்ணிட்டுருக்கேன். அந்த ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அ யாரெல்லாம் டிஸ்கார்ட்ல இருந்தாங்க அப்படின்றத வெரிஃபிகேஷன் பண்ணி, அவங்கள எல்லாமே ஒரு ஷீட்ல வந்து நோட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். அந்த ஷீட்ல நோட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் ஆக்சஸ் வந்து குடுப்பேன். ஸோ, இன்கேஸ் இந்த வீடியோ நீங்க பார்க்குறீங்க, என்னோட ஸ்டூடெண்ட்டா இருக்கீங்க. இவங்க நெறைய பேர் கேட்டுட்டே இருக்கீங்க. என்ன ஆக்சஸ் வரல வரல அப்படின்னு சொல்லிட்டு. நோ இஷ்யூ. ஓல்டு டிஸ்கார்ட்ல என்னோட மொபைல்ல கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிற அக்கவுண்ட்லேருந்து அப்டேட் வந்து நான் குடுத்துட்டுருக்கேன். எல்லா சாட்டையும் வந்து அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ 1 வீக் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஓல்டு டிஸ்கார்ட்லயே அப்டேட் வந்து வரும். அதுவரைக்கும் ஒவ்வொருத்தங்களா வெரிஃபிகேஷன் பண்ணி தான் அந்த ஷீட்ல வந்து போட்டுட்டு, அதுக்கப்புறம் தான் ஒவ்வொருத்தங்களா நான் வந்து கனெக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ ஒரு 13 சேனல் வந்து இருக்கு. 13 சேனல்ல 200 மெம்பர் வந்து இருக்குங்க எல்லா இதுலயும். ஸோ 200 மெம்பரையும் ஒரு சேனல்ல ஆட் பண்ணணும்னா, 200யும் வெரிஃபிகேஷன் பண்ணி தான் ஒரு சேனல்ல ஆட் பண்ண முடியும். அப்போ ஒரு சேனலுக்கே ½ டே கிட்ட ஆயிடும். ஓகேங்களா? அப்போ 13 சேனல நான் ஒவ்வொரு சேனலுக்கும் ½ டே வந்து ஆகும் அப்டின்னா, நெறையா நாள் வந்து எடுக்கும். ஓகேங்களா? 1 வீக் எடுக்கலாம், 2 வீக்ஸ் கூட எடுக்கலாம். ஸோ, ஓல்டு டிஸ்கார்ட்லயே அப்டேட்லாம் வந்து வந்துகிட்டு தான் இருக்கும். அந்த இடத்துல எங்கேயுமே ஸ்டாப் வந்து கிடையாது. வந்துட்டு தான் இருக்கும். நியூ டிஸ்கார்ட எல்லாரையுமே வந்து ஷிஃப்ட் பண்றதுக்கு 1 ஆர் 2 வீக்ஸ் வந்து ஆகும். அப்படி இன்கேஸ் நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா, 1 வீக், 2 வீக்ஸ் வந்து ஆகுன்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. அப்படி இன்கேஸ் யாராவது டிஸ்கார்ட் பை பண்ணணும் அப்படின்னா, இப்போதைக்கு பை பண்ண வேண்டாம். 2 வீக்ஸ்க்கு அப்புறமா பார்த்துக்கலாம். சரி, ஓகே. ஏயுடி யூனிவர்சிட்டியில மார்க்கெட் வந்து இந்த டெய்லியோட இந்த சப்ளை வந்து ஃபெயில் பண்ணிட்டான். ஸோ, நம்ம வீக்லியில இங்க ஒரு டிமாண்ட சொல்லியிருந்தோம். இந்த டிமாண்டுக்கு வந்தானா பை இருக்கு. அவ்வளோதான் சிம்பிள். இந்த டிமாண்டுக்கு வந்தா பை இருக்கு. ஸோ, மூவ்மெண்ட் எதுவுமே நடக்கல இன்னும். ஓகேங்களா? டெய்லியில இங்க மேல இருக்கக்கூடிய டிமாண்டுக்கு இன்னும் மார்க்கெட் வரல. மார்க்கெட் வந்தா பை வந்து போகலாம். ஸோ, கீழ டெய்லிக்கு மார்க்கெட் வரணும். வந்தா பை. ஓகேங்களா? அதுவரைக்கும் நோ சாரி. இந்த சப்ளைக்கு வந்தா செல் இருக்கு. ஸோ, சப்ளைக்கு வர்ற வரைக்கும் நம்ம ஏதாவது ஒரு ட்ரேட் வந்து பண்ணலாமே அப்படின்ட்டு வந்து ட்ரை பண்ணீங்கன்னா, வேண்டாம். என்ன பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு மூவும் பண்ண வேணாம். சப்ளைக்கு வந்தா செல். அவ்வளோதான். ஓகேங்களா? சப்ளைக்கு வரட்டும். அதுவரைக்கும் வெயிட் பண்ணலாம். நல்ல ஒரு மூவ்மெண்ட் வந்து இருக்கு. ஸோ, 4 ஹவர்ல போயிட்டு ஏதாவது ட்ரேட் கிடைக்குமா? இல்ல 1 ஹவர்ல போயிட்டு ஏதாவது ட்ரேட் கிடைக்குமான்னு பார்த்தாலும், நமக்கு கொஞ்சம் மேல இருக்கு. இதெல்லாம் ட்ரேட் பண்ணாம இருக்கிறது பெட்டர். ஓகேங்களா? சரி. அடுத்தது இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, சப்ளைக்கு வரல. இந்த சப்ளைக்கு வந்தா செல் இருக்கு. ஸோ 15 மினிட்ஸில நமக்கு இங்கேருந்து ஒரு பை பண்ணலாமான்னு பார்த்தீங்கன்னா, பை பண்ணலாம். பட் வேண்டாம். கவுண்டர் வந்து இப்போதைக்கு பண்ண வேண்டாம். நல்ல நல்ல ப்ரோ ட்ரேட்ஸ்லாம் இருக்கு. அத விட்டுட்டு கவுண்டர்ல போயிட்டு நம்ம லூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஓகே. அப்போ இங்க ஒரு டிமாண்ட் இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு டிமாண்ட் இருக்கு. 2 டிமாண்ட்லேருந்து பை வந்து இருக்கு. பட் கவுண்டர் வந்து பண்ண வேண்டாம். அதான் வந்து என்னோட சஜஷன். கவுண்டர் பண்ண வேணாம். ஏன்னா, சூப்பரான சப்ளைஸ் எல்லாம் இருக்கு. நல்ல நல்ல என்ட்ரீஸ் வந்து இருக்கு இந்த மந்த்து. ஸோ, அத பண்றதுக்கு முன்னாடி இங்க லாஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா, இங்க லாஸ் பண்ணிட்டோம்னா, அந்த என்ட்ரில போயிட்டு நம்ம கொஞ்சம் லாட்ட கம்மி பண்ணி போடுற மாரி ஆயிடும். ஓகேங்களா? அதுக்கு தான். ஸோ, இது இந்த டெய்லியோட டிமாண்ட்ல பை இருக்குன்னு சொன்னேன். இதுல எங்கேயுமே நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் குடுக்கல. ஓகேங்களா? இது வந்து ரீஃபண்ட்மெண்ட்ட மார்க்கெட் மிட்டிகேட் பண்றான். மிட்டிகேட் பண்ணதுக்கப்புறம் 15 மினிட்ஸ் போறோம். 15 மினிட்ஸ்ல எங்கேயுமே நமக்கு கன்ஃபர்மேஷன் குடுக்கல. ஓகேங்களா? எங்கேயுமே கன்ஃபர்மேஷன் குடுக்கல. மார்க்கெட் வந்து ஃபெயில் வந்து பண்றான். ஸோ, டெய்லியில இந்த இடத்துல ஃபெயில் வந்து பண்ணிட்டான். அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ, இப்போ நமக்கு எந்த இடத்துல நமக்கு ஒரு செல் வந்து இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபர்ஸ்ட்டு வீக்லிக்கு போணும். வீக்லிக்கு போயிட்டு, இந்த டிமாண்டுக்கு வரதுக்கு தான் மார்க்கெட் வந்து டிராவல் பண்ணி வந்துட்டு இருக்கான்னு சொல்லியிருந்தேன். ஸோ, 4 ஹவர் வந்து போறோம். 4 ஹவர்ல இந்த இடத்துல சப்ளை மிட்டிகேட் பண்ணி மார்க்கெட் செல் ஆயிருக்கு.
அதோட கன்ஃபர்மேஷன் என்ட்ரி 15 மினிட்ஸில் 4 ஹவரில் இங்கே வந்து இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இங்கே ஒரு என்ட்ரியும் இங்கே ஒரு என்ட்ரியும் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் மார்க்கெட் வரல. இப்போ நம்ம மறுபடியும் டெய்லிக்கே போவோம். டெய்லியில் போய் பார்த்தா பிஒய்ஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா, டெய்லியில் பிஒய்ஸ் இருக்குது. அப்போது சப்ளை வந்து எங்கே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, சப்ளை இங்கே இருக்குது. இது ஒரு சப்ளை. இதில் இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது. இதில் மிட்டிகேட் பண்ணிவிட்டு நமக்கு இந்த இடத்துல ஒரு சப்ளை கொடுத்துருக்கான். ஓகேங்களா, அப்போ இந்த டோட்டல் ஃபுல் சப்ளை எடுக்கிறோம். 4 ஹவர் வந்து போகிறோம். 4 ஹவரில் நமக்கு ரீஃபண்ட்மெண்ட் இருக்கான்னு பார்க்குறோம். ரீஃபண்ட்மெண்ட் வந்து இருக்குது. ஓகே, அப்போது இந்த இடத்துல இருந்து நம்ம ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்து செல் வந்து எடுக்க முடியும். ஓகேங்களா, அப்போ இங்கேருந்து செல் இருக்குது. இந்த ப்ரீவியஸ் லோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த லோ வரைக்கும் நம்ம ட்ரேட் பண்ணலாம், இல்லைனா டிமாண்ட் வரைக்கும் கூட ட்ரேட் பண்ணலாம். ஸோ இங்கேருந்து நமக்கு ட்ரேட்ஸ் வந்து இருக்குது. பட் இந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் தான் மார்க்கெட் என்ன பண்ணுறான் அப்படின்றது நமக்கு வந்து தெரியும். ஓகேங்களா, அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து கன்ஃபர்மேஷன் கொடுக்குறானா அப்படின்னு பார்த்து தான் நம்ம வந்து ஒரு என்ட்ரியோ இல்லை ஏதாவது ஒன்று அப்ரோச்சோ பண்ண முடியும். அது வரைக்கும் எந்த ஒரு மூவும் பண்ணாமல் இருக்கிறது பெட்டர். அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா, இதோட பிளான் வந்து பார்த்திங்கன்னா, இந்த டிமாண்டில் கவுண்டர் போட்டு சப்ளை வரைக்கும் ஹோல்டு பண்ணி சப்ளைலேருந்து செல் அடிக்க போகிறோம். இதுதான் வந்து பிளான். இன்னும் மார்க்கெட் வரல. டெய்லியில் இந்த டிமாண்ட்லேருந்து பை இருக்குன்னு சொன்னால் இன்னும் அதுவும் மார்க்கெட் வரல. 4 ஹவரில் ப்ரீவியஸ் வீடியோலாம் போய் பாருங்கள். ஓகேங்களா, கண்டிப்பாக பாருங்கள். பார்த்துட்டு அப்புறமா வாங்க. என்னோடய யூடியூப் சேனலில் ஒவ்வொரு வீடியோஸும் ப்ரீவியஸோட கண்டினியூஷனாக தான் இருக்கும். ஓகேங்களா, இது சோர்ஸ் வந்து பண்ணதுக்கப்புறம் இந்த சப்ளைலேருந்து நமக்கு செல் வந்து இருக்குது. சோர்ஸ் பண்ணணும். ஓகேவா, சரி, எல்லாமே பொசிஷனுக்கு வந்துருச்சு. ஓகேங்களா, சூப்பரான என்ட்ரிஸ்லாம் இருக்குது. இந்த ஃப்ளிப்புக்கு வந்தால் செல் இருக்குன்னு சொன்னால் ஃப்ளிப்புக்கு வராமலே செல் வந்து போயிட்டுருக்கான். ஸோ இந்த ஃப்ளிப்புக்கு இப்போ வந்தானா ஃபெயில் பண்ணிடுவான். ஏன்னா இந்த லோவை வந்து ஹிட் பண்ணியிருக்கான். இப்போ வந்தால் ஃபெயில் பண்ண சான்ஸ் இருக்குது. அதனால் இப்போது எந்த ஒரு மூவும் பண்ணாமல் இருக்கிறது பெட்டர். ஸோ டெய்லியில் போயிட்டு இங்கே ஒரு சப்ளை இருக்குது. இதில் நம்ம ட்ரை பண்ணலாம். மார்க்கெட் வரட்டும், வந்ததுக்கப்புறம் அப்டேட் வந்து கொடுக்குறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இதில் இது பிஓஎஸ். ஓகேங்களா, இது டிமாண்ட். ஓகேங்களா, மார்க்கெட்டு சோர்ஸ் வந்து பண்ணிட்டான். ஸோ மார்க்கெட் சோர்ஸ் பண்ணிட்டான். ட்ரெண்டு வந்து எப்படி இருக்குது? ட்ரெண்டு வீக்லியில் பிஒய்ஸ் பண்ணி ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு மார்க்கெட் வர்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா, மார்க்கெட் ரீட்ரேஸ்மெண்ட் வரணும், மேலே இருந்து கீழே வர்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மார்க்கெட் செல் ஆக போகிறோம் அப்படின்றத அசியூம் பண்ணுறோம். 4 ஹவருக்கு வந்தோம். 4 ஹவரில் அந்த செல்லுக்கு இன்டிமேஷன் எதாவது கொடுத்துருக்கானா, இண்டிகேஷன் வந்து கொடுத்துருக்கானா, இன்டிமேஷன் கிடையாது, இண்டிகேஷன் ஏதாவது கொடுத்துருக்கானான்றதை பார்க்குறோம். ஸோ மேலே பிஓஎஸ் பண்ணியிருக்கான், கீழே சோர்ஸ் வந்து பண்ணியிருக்கான். ஓகேங்களா, அப்போது இங்கே ஒரு சப்ளை இருக்குது. ஓகேங்களா, இந்த சப்ளைவை விட்டுருங்க. இந்த சப்ளை ஒர்க் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து கம்மி தான். இருந்தாலும் இந்த சப்ளையை எடுத்துப்போம். ஓகேங்களா, ஏதாவது கன்ஃபர்மேஷன் கொடுத்து ஏதாவது கொடுத்தானா. ஸோ இந்த சப்ளை எடுத்துப்போம். மார்க்கெட் வந்து இந்த சப்ளையில் மிட்டிகேட் பண்ணியிருக்கா, இல்லை பண்ணலை. அப்போது நமக்கு இந்த டிமாண்டில் மார்க்கெட் வந்து கண்ட்ரோல் எடுத்து இப்படி போயிட்டு இப்படி வரலாம். அது இந்த சப்ளையும் இருக்கலாம், இந்த சப்ளையும் இருக்கலாம். மார்க்கெட் இந்த மாதிரி வரலாம். மேலே கூட ஒரு சப்ளை இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், இதுவும் சப்ளை தான். ஓகேங்களா, இதுவும் எடுத்துக்கலாம். அடுத்தது நமக்கு ஒரு டோட்டலாக 3 சப்ளை வந்து இருக்குது. ஓகேங்களா, அப்போது இந்த டிமாண்ட்லேருந்து மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ 4 ஹவர் டிமாண்ட், இதுலேருந்து நம்ம வரலாம். 15 மினிட்ஸ் போகிறோம். இதில் நான் என்ன சொல்லியிருந்தேன், மார்க்கெட் லோ ஹண்ட் பண்ணி மேலே ஹை எடுத்திருக்கான். கண்டிப்பாக இந்த டிமாண்டுக்கு வந்துட்டு போவான்னு சொன்னேன். ஸோ மார்க்கெட் வந்துட்டான். இந்த இடத்துல மிட்டிகேட் பண்ணிட்டான். மிட்டிகேட் பண்ணனால 5 மினிட் போகிறோம். 5 மினிட்ஸில் நமக்கு சூப்பராக சோர்ஸ் வந்து பண்ணியிருக்கான். பட் இது டிமாண்டுன்னு எடுத்துக்கிட்டோன்னா இதில் நமக்கு ட்ரேடு கிடையாது. ஏன்னா இதில் வந்து ஃபுல்லாக லிக்விடிட்டி மூவ்மெண்ட். இது ஃபெயில் ஆக தான் சான்சஸ் வந்து இருக்குது. அதனால தான் எந்த ஒரு என்ட்ரியுமே வந்து கொடுக்கல. அப்போது இது ஃபெயில் ஆகிடுச்சு, அவ்வளோதான். இப்போ ஃபெயில் ஆகிடுச்சுன்னா இது டோட்டலாக லிக்விடிட்டி. ஓகேங்களா, இப்படி எடுத்துக்கலாம். இது டோட்டலாக லிக்விடிட்டி. ஓகேங்களா, ஸோ மறுபடியும் அகைன் 15 மினிட்ஸ் போவோம். 15 மினிட்ஸ் போகிறோம். 15 மினிட்ஸ்க்கு உள்ளே இருக்கக்கூடிய டிமாண்ட் 5 மினிட். ஸோ இந்த 5 மினிட்டில் போய் பார்க்கும்போது இங்கே ஒரு ரீஃபண்ட்மெண்ட் வந்து இருக்குது. இந்த ரீஃபண்ட்மெண்ட் இப்போ பிளான் என்ன அப்படின்னா, மார்க்கெட் நேராக வருவான், இந்த லோவை அடிப்பான். இந்த லோவை அடிச்சுட்டு இப்படி வந்து இந்த ரீஃபண்ட்மெண்ட்டில் கன்ஃபர்மேஷன் கொடுத்தா நம்ம பை பண்ணலாம். கன்ஃபர்மேஷன் கொடுத்தா பை பண்ணலாம், கொடுக்கலன்னா விட்டுறலாம். ஓகேங்களா, கன்ஃபர்மேஷன் கொடுத்தா பை வந்து பண்ணுறோம், கொடுக்கலன்னா விட்டுறோம். அந்த பை எங்கே வரைக்கும் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இந்த சப்ளை வரைக்கும் பண்ணணும். ஓகேங்களா? இந்த சப்ளை வரைக்கும். ஸோ நமக்கு கொடுக்கக்கூடிய பை வந்து பார்த்தீங்கன்னா 5 மினிட்ல இருக்கும். என்ட்ரி வந்து 5 மினிட்ல இருக்கும். ஸோ 5 மினிட்ல இருக்கிற என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பெரிய ப்ராஃபிட் வந்து கொடுக்கும். கம்ப்ரஸ் பண்ணணும். கம்ப்ரஸ் பண்ணி எப்படியாவது என்ட்ரியை வந்து போட்டுருங்க. அவ்வளோதான். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே டிமாண்ட் வந்து இருக்குது. இன்னும் டிமாண்டுக்கு மார்க்கெட் வந்து வரல. ஸோ டிமாண்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ட்ரேட் வந்து பண்ணலாம். ஓகேங்களா? இந்த டிமாண்டுக்கு வந்ததுக்கப்புறம் ட்ரேட் பண்ணலாம். ஏன்னா ஃபுல்லாக லிக்விடிட்டி மூவ்மெண்ட்டாக இருக்குது. அதனால் டிமாண்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ட்ரேட் வந்து பண்ணலாம். இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது, இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது. நான் சொன்னது தான். ஓகேங்களா? மார்க்கெட் மேலே இங்கே தான் போவான். ஒரு ட்ரேடு கிடச்சிருச்சு அப்படின்னா ஹோல்டு பண்ணி பெரிய ப்ராஃபிட்டுக்கு மூவ் பண்ணிடலாம் அக்கௌண்ட்டவே. ஓகேங்களா? ஸோ அப்புறம் முக்கியமாக இது இன்றைக்கி கிடச்ச ட்ரேடு. டெய்லியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டிமாண்டு. ஓகேங்களா? டெய்லியோட டிமாண்ட் 4 ஹவரில் ரீஃபண்ட்மெண்ட்டில் கன்ஃபர்மேஷன் கொடுத்தா பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இது வந்து ரீஃபண்ட்மெண்ட். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் வந்து என்ன பண்ணுறான், இந்த ரீஃபண்ட்மெண்ட்டில் மிட்டிகேட் பண்ணுறான். 15 மினிட்ஸ் வந்து போகிறோம். 15 மினிட்ஸில் நமக்கு இன்றைக்கி இதில் மிட்டிகேட் வந்து பண்ணிட்டான். ஓகேங்களா? ஸோ 15 மினிட்ஸில் மிட்டிகேட் பண்ணிட்டான். 5 மினிட் போகிறோம். 5 மினிட்ல ஹை எங்கே இருக்குது? இதுதான் ஹை. ரீஃபண்ட்மெண்ட்டையும் மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணுறான். ஸோ 1 மினிட் போகிறோம். 1 மினிட்ல ஹை எங்கே இருக்குது? மிட்டிகேட் பண்ணதுக்கு இதுதான் ஹை. ஓகேங்களா? இதெல்லாம் ஹை கிடையாது. இதுதான் ஹை. மார்க்கெட் வந்து என்ன பண்ணுறான், அப்படி இது ஹை எடுத்தால் என்ன நடந்திருக்குன்றதை செக் பண்ணுவோம். இது ஹை எடுத்திருந்தாலும் நமக்கு கன்ஃபர்மேஷன் இல்லை. சரிதா? மிட்டிகேட் ஆகலை. சரி, இதை விட்டுருவோம். ஓகே, நமக்கு லாஸ்ட் வீடியோவில் இதில் கன்ஃபர்மேஷன் பார்க்க சொல்லியிருந்தேன் எல்லாரையும். ஓகேங்களா? இதில் கன்ஃபர்மேஷனை கொடுக்கல. நமக்கும் இதில் என்ட்ரி இல்லை. ஸோ இந்த மாதிரி தான் கன்ஃபர்மேஷன் நமக்கு பார்க்கும்போது ஒரு தப்பான என்ட்ரியெல்லாம் எஸ்கேப் ஆயிடுவோம் நம்ம. ஓகேங்களா? இதுதான் வந்து ஒரு பெட்டரான ஒரு விஷயம். ஓகே, இப்போ இந்த இடத்துல ஒரு டிமாண்ட் இருக்குது. இந்த டிமாண்ட் வந்து பார்த்திங்கன்னா 4 ஹவர் டிமாண்ட், அவுட் ஆஃப் த ஒரு டிமாண்ட்னே சொல்லலாம். பட் இந்த மாதிரி ஒரு மொக்க டிமாண்டில் வந்து ஒர்க் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. இந்த டிமாண்டும் சூப்பர் டிமாண்டு தான். இது நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருந்த டிமாண்ட். ஸோ எஸ்எஸ்எல் வந்து இருக்குது. ஸோ இந்த இடத்துல இதுவும் வந்து ஒர்க் ஆகலாம். பட் நம்ம இதில் வந்து நம்ம பார்க்குறத அவாய்ட் பண்ணுறது பெட்டர். ஓகேங்களா? இதில் நம்ம ட்ரேடெலாம் பண்ண வேணாம். மார்க்கெட் ஓவராலாக ஹையரோட டிமாண்டும் வந்து பிரேக் பண்ணுது. ஸோ ஃப்ளிப் எடுத்து நம்ம ட்ரேட் வந்து பண்ணலாம். இங்கே இருக்கக்கூடிய டிமாண்ட் வந்து பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு எங்கே சப்ளை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சப்ளை இருக்குது. இங்கேருந்து நம்ம உடனே ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு செல் வந்து போட்டு ப்ராஃபிட் வந்து பண்ண முடியும். இன்கேஸ் இந்த டிமாண்ட் பிரேக் ஆச்சுன்னா சொல்கிறேன். ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக பிஓஎஸ் பண்ணியிருக்கான். மேலே சோச் வந்து பண்ணிட்டான். இந்த இடத்துலையும் நமக்கு எந்த ஒரு என்ட்ரியும் கிடைக்கல. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம இந்த மந்த் ஃபுல்லாகவே எஸ்கேப் ஆகிட்ருக்கோம் என்ட்ரி கிடைக்காம. ஓகேங்களா? நம்ம கொஞ்சம் அதிகமாக லாஸில் வந்து இருக்கும். என்னோடய ஃபண்டட் அக்கௌண்ட்டே பார்த்திங்கன்னா ஒரு நிறைய லாஸ் வந்து பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து ரெக்கவர் பண்ணணும். இந்த மந்த்து ஃபுல்லாக ஜனவரி மந்த்து ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ப்ராஃபிட்டே இல்லை. ப்ராஃபிட் இருந்தது, பட் நம்மளோட அக்கௌண்ட் வந்து லாஸுக்கு வந்து போயிடுச்சு. ஸோ இந்த ஜனவரி மந்த்து நமக்கு வந்து ப்ராஃபிட் இல்லை. ஸோ இதுதான் வந்து ட்ரேடிங். எவ்ரி மந்த் ப்ராஃபிட் வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. ட்ரேடை பொறுத்து தான். ஓகேங்களா? ஸோ ஒரு 3 மந்தோட ப்ராஃபிட் ஒரு ட்ரேட்லேயே நம்மளால் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு 1 or 2 மந்த் ப்ராஃபிட்டே இல்லாமலும் இருக்கும். ஓகேங்களா? அதனால் எவ்ரி மந்த் வந்து நமக்கு சேலரி வர மாதிரி ப்ராஃபிட் வரும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. ஆனால் ப்ராஃபிட் வந்தால் பெரிய பெரிய ப்ராஃபிட் வரும். இம்பாசிபிளான ப்ராஃபிட்லாம் இருக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே. அப்போது இந்த சப்ளை வந்து நம்ம சொல்லியிருந்தோம். பட் இதில் வந்து மிட்டிகேட் பண்ணிவிட்டு நமக்கு மேனிபுலேட் பண்ணிட்டு மார்க்கெட் போயிட்டோம். ஸோ இதில் நமக்கு டிமாண்ட் இருக்குது. பட் டிமாண்டில் இன்டியூஸ்மெண்ட்டு வந்து இல்லை. இன்டியூஸ்மெண்ட்டும் தேவையில்லை. இது ஒரு ஃப்ளிப்பு. ஸோ டெய்லி 4 ஹவருக்கு வந்து போகிறோம். 4 ஹவரில் பார்த்தீங்கன்னா நமக்கு உள்ள ரீஃபண்ட்மெண்ட் வந்து இருக்குது. மார்க்கெட் வந்து ரீஃபண்ட்மெண்ட்டுக்கு வரணும். அதுதான் வந்து இப்போ எதிர்பார்ப்பு. ஸோ இந்த இடத்துல ரீஃபண்ட்மெண்ட்டில் வந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்தானா பை வந்து பண்ணுறோம். முடிஞ்ச வரைக்கும் 5 மினிட்டுக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணுறது பெட்டர். ஏன்னா பெரிய ப்ராஃபிட் வந்து பிடிக்க முடியும். இந்த ஹை வரைக்குமே நம்ம இந்த ஹை வரைக்கும் டிபி வந்து புக் பண்ணி சூப்பராக ப்ராஃபிட் வந்து பிடிக்க போகிறோம். ஸோ மார்க்கெட் உள்ளே வந்துட்டான். இன்னும் உள்ள ரீஃபண்ட்மெண்ட்டுக்கு வரணும். அதுக்கு தான் வெயிட்டிங். ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து லாஸ்ட்டாகவே சொல்லியிருந்தேன். 4 ஹவர்னுடைய டிமாண்டுக்கு வரணும் மார்க்கெட். இந்த டிமாண்டுக்கு வந்தால் பை இருக்குன்னு சொல்லியிருந்தேன். மார்க்கெட் இன்னும் வரல. மேலே போயிட்டு இப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கான். சரி, பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோ வந்து இதோட முடியுது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து பார்க்கலாம்.
ஸோ இந்த யூடியூப்பில் நீங்கள் பார்த்துட்ருக்கிற வீடியோஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, பிடிச்சிருக்கு, அதாவது ஒரு விஷயம் லேர்ன் பண்ண முடியுது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா யுவர் யூடியூப் சேனல் இஸ் ஒர்த் இட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் வந்து பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ட்ரேட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அப்புறம் இந்த யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. நாளைக்கு வந்து வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. தேங்க்யூ.